ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி பேரிச்சம்பழம், காஜு, பாதாம் அதெல்லாம் வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறேன். என்னென்னு சொல்லலாம், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொன்னால் டேட்ஸ் நட்ஸ் அல்வா. என்ன தம்பி அப்படியா? சரியா, செஞ்சு போட்டு பேரை பார்ப்போம். சரியா, இப்போ வாங்க செய்யலாம். இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டிலே செஞ்சு வச்சா பிள்ளைகளெல்லாம் சாப்பிடுவீங்கன்னா மத்தான் நான் செய்ய போகிறேன். இந்த செஞ்சு நாங்கள் எங்கேயாவது பயணம் போய்க்க கூட கொண்டு போகலாம், பிள்ளைய கொண்டு போய் சாப்பிடலாம், கள்ள பசி டைம் எல்லாம். வாங்க செய்யலாம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா, இப்போ வாங்க கடகடண்டு அல்வாவை செய்யலாமா. இப்போ சட்டியை வைப்போம். இதில் பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன். பேரிச்சம்பழம் ஒரு 250 கிராம் மாதிரி உள்ளுக்கு இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த டேட்ஸ் அப்படியே இந்த தண்ணியில் அப்படியே அவிஞ்சு மசிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இதில் வால்நட் எடுத்துருக்குறேன். வால்நட், அதுக்கு பிறகு பாதாம், கஜு, எள்ளு, இதெல்லாத்தையும் முறையில் ஒரு 2 தட்டு தட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டி கூட எடுக்கலாம், தட்டியும் எடுக்கலாம், வெட்டியும் எடுக்கலாம், 2 மொண்டு தான். சரியா, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கேன். இப்போ இது கொஞ்சம் அவியட்டுக்கும். இப்போ பாருங்கள், பேரிச்சம்பழம் நல்லா அவிஞ்சு வருது. இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விடணும். சரிங்களா, அப்படியே தானா மசிஞ்சு வரும். இப்படி கைவிடக்கூடாது, கைவிடாமல் கலந்து இப்படி விடணும். இனி இதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்ப்போம். நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவோம். நெய்யோடு சேர்ந்து அப்படியே அவிஞ்சு வரும். இனி இதில் பாருங்க, கோர்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். கோர்ன்ஃப்ளவர் ஒரு 1/4 கப் மாதிரி எடுத்துருக்குறேன். இதுக்கு தண்ணி சேர்த்து கணக்காக ஒரு கப் மாதிரி தண்ணி சேர்த்து இது கட்டி இல்லாமல் கரைச்செடுப்பேன். இந்த மாதிரி இது நெய் எடுத்த கரண்டி, அதெல்லாம் அப்படி மஞ்சளாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டுக்கும். இப்போ இதை கலந்து விடுவோம். பார்த்திங்களா, நல்லா அப்படியே மசிஞ்சு வருது. இந்த மாதிரி முழுசாக இருந்தது பாருங்க, இப்படி கரைஞ்சி வருதுன்ட்டு. இப்போ பார்த்திங்களா, நல்லா டேட்ஸ் எல்லாம் அவிஞ்சு இந்த மாதிரி மசிஞ்சு வந்துட்டு பாருங்க, இப்படி இருக்கணும். நீங்கள் கோர்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு இதையும் கலந்து விடுவோம். இந்த மாதிரி கைவிடாமல் பக்கத்துலேயே நிற்கணும், கலந்து கொண்டே இருக்கணும், இல்லாட்டிக்கு அடிப்பிடிச்சிடும். இப்படி வடிவாக கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. இனி இதில் எள்ளு சேர்ப்போம். எள்ளு எடுத்துருக்கேன், வெள்ளை எள்ளு சேர்ப்பேன். நல்லா கருப்பு டேட்ஸ் எடுத்திங்கன்னா நல்லா கருப்பு கலராக வரும் பேரிச்சம்பழம். நான் எடுத்தது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பேரிச்சம்பழம் உண்டு, அந்த ஒரு காய்ப்பதம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த பானிகள் கலக்காத பேரிச்சம்பழம் எடுத்தினான், அதான் இந்த கலரில் வந்திருக்கு. கலந்து விடுவோம். இனி இங்கே வால்நட் அடித்து வச்சுருக்கிறேன், பாதாம், காஜு. உங்களுக்கு என்னென்ன டேட் சேர்க்கணுமோ அதெல்லாம் நீங்கள் சேருங்க. நான் இந்த 3ம் சேர்த்துருக்குறேன். சாரி, என்னென்ன நட்ஸுகள் சேர்க்கணுமோ, வால்நட்டு நம்ம சாரியா. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். என்னென்ன நட்ஸுகள் நீங்கள் சேர்க்கணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த 3ம் சேர்த்துருக்கேன், வால்நட், காஜு, பாதாம். நல்லா இருக்கும், எப்படி ஹெல்த்தியாக இருக்கும். முன்பு சாப்பிட்டாலே போதும், ஒரு நாளைக்கு டிஃபன் ஒரே சாப்பிடக்கூடாது. அப்படி ஒரு நாளைக்கு உண்டு மகனே உண்டு. அதுக்கு நண்பர்களே இந்த மாதிரி கலந்து விடணும் நல்லா. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இங்கே இந்த ரெயிலாக ஊற்ற போகிறேன். இதுக்கும் கொஞ்சமாக நெய்யை பூசி விடுவோம். இதை கலந்து விடுவோம்.
அடுப்பை கூட்டக்கூடாது, கணக்காக மீடியத்தில் வச்சு கலந்து விடணும். இப்போ இங்கே ட்ரேக்கு வடிவாக நெய்யை பூசி விடுவோம் எல்லா இடமும் இந்த மாதிரி. இப்போ கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் இப்படியே கிண்டி கொண்டிருக்கணும். இனி வந்து வறுத்த ரவை எடுத்து வச்சுருக்கேன். கணக்கையில் ஒரு கொஞ்சம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி அதையும் சேர்த்து நல்லா கலந்துடும். வறுத்த ரவை. இப்போ பாருங்கள், அல்வா ரெடி ஆகிட்டு சூப்பராக இல்லைங்களா? இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு இங்கே ட்ரேயில் நெய் போட்டு வச்சுருக்கிறேன், அதில் போடும். இந்த மாதிரி வடிவாக போடும். பாருங்க, எல்லாத்தையும் வலிச்சு போட்டாச்சு. இனி இதை இப்படியே சமப்படுத்தி விடுவோம். ஸ்பெச்சுலா இல்லாட்டிக்கு நீங்கள் வாழை இலையால் கூட இதை இப்படி இந்த லெவல் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்களா, நல்ல வடிவாக இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டாச்சு. இனி இது வந்து நல்லா ஒரு 4 மணித்தியாலம் அப்படியே இருந்து செட் ஆகணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் வெட்டி பார்க்கலாம். இப்போ நல்ல வடிவாக இது செட் ஆகிறதுக்குள்ளே நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பூசியை பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்ப்போம் வேணாம்பே. இப்போ பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டு. வாங்க, பேரிச்சம்பழம் என்ன சொல்கிறது, டேட்ஸ் அண்ட் நட்ஸ், என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் சொல்லு? நட்ஸ் அல்வா. நட்ஸ் அல்வா இல்லை, டேட்ஸோட பேரும் வரும். டேட்ஸ் தான் மெயின். அப்போ டேட்ஸ் நட்ஸ் அல்வா. ஓகே, வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு. நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இனி பார்ப்போம் எப்படி வந்திருக்கேன்ட்டு. விழுமா? விழும், ஆனால் விழாது. யாருக்கிட்ட? ஓகே, அந்த இதை வச்சும் பட்டலாம். அவன்ட அங்கட கேக்குட பார்த்தீங்களா? எந்த டேட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த என்னன்னு சொல்கிறது, செங்காய் பதத்தில் அதான் இந்த கலர் வருது. நல்ல கருப்பு டேட்ஸ்ன்றால் நல்ல கண்ணங்கரேண்டு வரும். ஆனால் நல்லா இருக்குது. இந்த டேட்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கேன். அதில் வந்து அந்த கொஞ்சம் இந்த கல்லுகள் கடி வர்ற மாதிரி பானி மாதிரி இருக்கும், அந்த சீனி கலந்த மாதிரி. அதால் தான் நான் இது நல்ல டேட்ஸாகவே எடுத்தேன். இல்லைங்களா? இது எல்லாத்தையும் எப்படி இருக்குது, ஒன்று சாப்பிட்டாலே சாப்பிட்டதான். சாப்பிடுமா? வாவ், எப்படி இருக்குமா? அப்படி இருக்கு. எல்லா நட்ஸும் போட்டாங்க தானே, சீனி எதுவுமே சேர்க்கல, நாட்டு சர்க்கரையும் சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. என்ன சொல்லுங்க, பேரிச்சம்பழத்தில் இருக்க இனிப்பே போதும். காலையில் ஒன்று சாப்பிட்டாலே அப்படி ஒரு நல்லா இருக்கும். செம்மையாக இருக்கு நண்பர்களே. டீ குடிக்க சீனி போடாமல் டீயை போட்டுட்டு இதிலே மட்டும் சாப்பிட்டு பாருங்க, செம்ம. எல்லா கஜுவும் சேர்ந்து அப்படி சப்பைக்கு நல்லா இருக்குது தெரியுமா? அந்த சுவை சொல்ல முடியாத ஒரு சுவை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் செம்மையாக வச்சு சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரம் நினச்சி கழிப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பேட்டிடா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு பிறகு விடவே மாட்டீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவினம். ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். சீனி எதுவுமே போடையில, முழுக்க பேரிச்சம்பழம் தான். நல்ல ஒரு சத்தான பேரிச்சம்பழங்கள், நட்ஸுகள் எல்லாம் சேர்த்துருக்கு. அப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா?